அதுதான் தேவன் தந்திருக்கிற ஒவ்வொரு உறவையும் வேல்யூ பண்ணுங்கள். கையை தட்டி சொல்லுங்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். இதுதான் கருப்பொருளே. இதுதான் நம்ம நல்லா இருக்கும்போது, நமக்கு நல்லா இருப்பதற்கு காரணமாக இருந்தவங்க குறைபடும் போது நம்ம என்ன பண்ணணும்? தாங்கணும். தாங்க முடியாட்டாலும் பரவாயில்ல, தொந்தரவாக நினைக்கக்கூடாது, தொல்லையாக நினைக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்கள், நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம சந்தோஷத்துக்கு காரணமானவங்களை எவ்வளோ உயர்த்துகிறோமோ, ஒரு கஷ்ட நேரத்தில் அவங்க சப்போர்ட் பண்ணாட்ட இறக்கிடக்கூடாது. எத்தனை புரியுது? இதை மனசில் வச்சுக்கோ. இன்னையிலேருந்து முடிவெடுங்க. நமக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ உதவி பண்ணுறவங்கள கொண்டாடுறோம் இல்லையா? சந்தோஷம், அது நல்லது, கொண்டாடணும். ஆனால் மறுடைம் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒருவேளை வந்தால் இவங்க சப்போர்ட்டு கிடைக்கல அப்படின்னா இவங்க மேலே என்ன வந்துடக்கூடாது? எரிச்சல் வந்துடக்கூடாது. எரிச்சல் பட்டுட்டிங்கன்னா, கோவப்பட்டிங்கன்னா, விரக்தி அடைஞ்சிட்டிங்கன்னா, ஒதுக்கிட்டிங்கன்னா, அன்னைக்கு நீங்கள் கொண்டாடுனீங்களே அது பொய்யா மாறிடும். அந்த இடத்துக்கு ஒரு நாளும் விடக்கூடாது. எத்தனை புரியுது நான் சொல்கிறது?